வேண்டும். பொறுமையுடன் இருக்க வேண்டும். அகங்காரமாக நடக்கக்கூடாது. மிதமான நடப்பாதையில் நடக்க வேண்டும். குரலை உயர்த்தக்கூடாது. கழுதையின் சத்தமே மிக மோசமானது. அல்லாஹ் தனது பெருமையை இவ்வாறு விளக்குகிறார். பூமியில் உள்ள எல்லா மரங்களும் பேனாவாக இருந்தாலும் கடலும் மையாகவும் இருந்தாலும் அதற்கு மேலும் 7 கடல்கள் சேர்ந்தாலும் கூட அல்லாஹ்வின் வார்த்தைகளை முடிவடையாது. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், ஞானமிக்கவன். அனைத்து மனிதர்களின் படைப்பும் மறு உயிர்ப்பும் ஒரே உயிரை படைப்பது போன்றதே. அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், பார்ப்பவன். அல்லாஹ் மனிதர்களிடம் கூறுகிறார், அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒரு தந்தை மகனுக்கு உதவ முடியாத நாளையும் ஒரு மகன் தந்தைக்கு உதவ முடியாத நாளையும் நினைவில் கொள்ளுங்கள். கியாமத் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. மலையை அனுப்புபவன் அவர். கர்ப்பத்தில் இருப்பதை அறிந்தவன் அவர். நாளை என்ன சம்பாதிப்போம், எங்கு இருப்போம் என்பதையும் மனிதன் அறியான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். சூரா அஸ்-சஜ்தா. இந்த சூரா காஃபிர்களின் தவறான எண்ணங்களை மறுக்கிறது. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த போது குர்ஆனை வெளிப்படுத்த முடியாதவன் அல்ல. அல்லாஹ் வானத்திலிருந்து பூமி வரை அனைத்தையும் நிர்வகிக்கிறான். ஒரு நாள் அவரிடத்தில் 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். முஹ்மின்களுக்கு ஜன்னத் மற்றும் காஃபிர்களுக்கு நரக தண்டனை குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறார், பெரிய தண்டனைக்கு முன் உலகில் சிறிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க செய்வோம், அவர்கள் திருந்துவதற்காக. இந்த சூரா இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்படுகிறது, தீர்ப்பு நாள் வந்தபோது காஃபிர்களின் ஈமான் பயனளிக்காது. ஆகவே அவர்களை விட்டு காத்திருங்கள். அவர்கள் கூட காத்திருக்கிறார்கள். சூரா அல் அஸாப் தொடக்கம். இந்த சூராவில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார், அல்லாஹ்வை பயப்படுங்கள். காஃபிர்களையும் நபிகஃபர்களையும் பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை பின்பற்றுங்கள். இந்த சூராவில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார், தத்தெடுத்த குழந்தை உண்மையான குழந்தையாக மாறாது. அவர்கள் தங்கள் இயல்பான தந்தையின் பெயரிலேயே